நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேறே கதியில்லை. என்னப்பா தமிழை, வா 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 வந்து உட்காரே. இல்லை இருக்கட்டும். ஏதோ பேங்க் பாஸ்புக் இருக்காம அதான் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். வாங்கிட்டு வர சொன்னேன். கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். யோ என்னய்யா, என்னமோ சம்பந்தம் இல்லாத ஆள் பேசுற மாதிரி பேசுற. முதல்ல உட்காரியா. இல்லைங்க, இருக்கட்டுங்க. இருக்கட்டுங்களா? வா. யோ நான் உன் மாமா. முதல்ல உட்காரு. அவசரமா போனுங்க. இந்த கதைலாம் இங்க வேலைக்கு ஆகாது. அமருங்கள். உன் மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கே, அது என்னன்னு சொல்லு. யார் மேல என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். நீயே உன் வாயால சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இல்லப்பா, எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயத்தை உள்ளேயே போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால இதை எதையும் மனசுக்குள்ள லோட் பண்ணக்கூடாது. இதுக்கு கத்துறது, அழுவுறது, சண்டை போடுறது எவ்வளவு பெட்டர்ல. வேணாங்க. இப்ப பாரு உன்னை நான் எப்படி சரிப்படுத்துறேன்னு. இந்தா அடி. என்னாலாம் குடிக்க முடியாதுங்க. சொல்லிட்டே இருக்கிற, எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்கிற. பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். குடியா. வேண்டாங்க. டாய், நீ உண்மையிலேயே ஒரு ஆம்பளையா இருந்தா குடியா. சரியான திருநெல்வேலிக்காரனா இருந்தா குடியா. நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா குடியா. என்ன எதுக்குமே அசைய மாட்டேன்றானே. இப்ப தெரிஞ்சிடுச்சியா? வீட்டுக்கு குடிச்சிட்டு போனா உன் பொண்டாட்டி உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அன்னைக்கு ஒரு நாள் உன்னை கிழி கிழின்னு கிழிச்சால, அதுக்கு பயந்து தானே குடிக்க மாட்டேன்ற. யாரு? நாங்க பொண்டாட்டி பயப்படுறோமா? பாத்தியா பாத்தியா. நிதானம். தண்ணிப்பா. ராப்பா. இப்ப பேசியா? யோ, நான் யாருன்னு தெரியுமாயா? தெரியுமா? தமிழியா? கல்லடி குறிச்சி தமிழ். எவ்வளவு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். அடிச்சு மண்டை வட்டலும் உடைச்சு போய். என்ன அவன பெரிய இவளா? நானு அவளுக்கு பயந்துருவேன். உடம்புல என்ன திமிர் இருந்தா புரிஞ்சு சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பா. எனக்குன்னா என் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு வக்கு இல்லையா? நான் பாத்துக்கிற மாட்டேனா? நீ சம்பாதிச்சா பெரிய விளையாடி. நீ ஏங்க என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? என்னம்மா என்ன ஒண்ணு இல்லையே. காய்ச்சி பூச்சின்னு சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சேங்க. இங்கயா? இல்லையேம்மா. ரோட்ல எவனாவது சத்தம் போட்டுட்டே போயிட்டு இருப்பானுங்க. சாரதா, ஏதோ பேங்க் பாஸ்புக் தரேன்னு சொன்னியாமே, அதை வாங்க தான் மாப்பிள்ள வந்திருக்காரு. போமா, போய் எடுத்துட்டு வா. ஏமாமா கொஞ்சம் ஓவராயத்தையும் பேசிட்டேனோ. தமிழே, இது ஒன்லி லோடிங் அன்லோடிங் மட்டும்தான். நீ தண்ணி அடிச்சு பேசுனத நான் ஒன்னும் பெருசா அர்த்தம் எடுத்துக்க மாட்டேன். நீயும் பெருசா எடுத்துக்காத. மாப்பிள்ள இந்தாங்க. இவர் இப்படிதான் குடிச்சுபிட்டு ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பாரு. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு காலகாலத்துல கிளம்புங்க. எப்பா நல்லவனே, உங்க அத்தை சொல்ற மாதிரியே செய்ப்பா. வரேன். அடேங்கப்பா, மனசுக்குள்ள எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கிறானுங்க. இவ்வளவு வயலண்ட வச்சுட்டு சைலண்டா உலாவுறானுங்களே. நல்லாதான் திட்டுறான். நம்ம இதை முயற்சி பண்ணி பார்த்ததே இல்லையே. ஏய் சாரதா, அடிச்சன்னா பல்லுகில் எல்லாம் பேந்துரும். நீ என்ன பெரிய இவ்வளோ
ஐ, பொண்டாட்டி திட்டுறது நல்லா தான் இருக்குது. ஐயோ, pussycat, pussycat, where have you been? I've been to London to visit the Queen. அத்தை வாங்க அத்தை. வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்போ வந்தீங்க? ஆ, என் வீட்டுக்கு வரதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வரணுமா? நான் அதுக்கு சொல்லத்த. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க யாராவது ஒருத்தர் வீட்ல இருந்திருப்போம், இல்ல சாவியாவது இங்க வச்சுட்டு போயிருந்திருப்போம். நீங்க தேவையில்லாம வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாமேன்னு சொன்னேன். தெரியும்டி உங்க நல்ல நல்லா. ஏய், எங்கடி அவங்க? அவங்கன்னா இந்த வீட்ல என்ன 10 அவங்களா இருக்காங்க? உன் அத்தானையும் உங்க அக்காவையும் தான் கேக்குறேன். அக்காவும் அத்தானும் ஈஸியா சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ எங்கடி ஊரை சுத்திட்டு வர? ஐபோன்ல வைஃபை ஒர்க் ஆகல அத்தை. அதான் நெட் சென்டர் போயிட்டு வரேன். உங்க அத்தானோட வைஃப் என்னைக்கடி ஒழுங்கா வேலை பாத்திருக்கா? அத்தை அது வைஃப் இல்ல அத்தை, வைஃபை. வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷனல். ஓய், என்ன கன்றாவியோ? உன் அத்தானுக்கு வைஃபும் மக்கர் பண்ணும், நீ சொல்ற வைஃபையும் மக்கர் பண்ணும். சரி அது இருக்கட்டும் அத்தை. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இந்தா என்னது இது? ஈரல் குழம்பு வச்சிருக்கேன், உன் அத்தானுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். ஐயோ வாசமே சூப்பரா இருக்கு அத்தை. இந்தா, அதான் வீட்ல யாரும் இல்லையேன்னு எல்லாத்தையும் ஃபுல் கட்டிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிடாத. நான் அப்புறமா உன் அத்தானுக்கு போனை பண்ணி செக் பண்ணுவேன் சாப்பிட்டானா இல்லையான்னு. சரிங்க அத்தை. நான் வரேன். அத்தை என்னடி? இல்ல நான் கேக்குறேனேன்னு கோச்சிக்க கூடாது. அது எப்படி உன் மேல கோச்சிக்காம இருப்பேன்? எனக்கு கோவம் வரத்தான் செய்யும், இருந்தாலும் கேளு. நான் வரும்போது பார்த்தேன் நீங்க அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா அத்தை? நான் எங்கடி அழுத? அத்தை நான் தான் பார்த்தனே. சொல்லுங்க அத்தை. என்கிட்ட சொல்றதுனால என்ன? எனக்கு தெரியும்டி, நீ ஒரு லேடி ஜேம்ஸ் பாண்டுன்னு. உன் அக்காவோட உளவாளி தானே நீயே. என்ன என்கிட்ட ஏதாவது போட்டு வாங்கி உன் அக்கா கிட்ட சிண்டு பிடிச்சு விடலான்னு பாக்குறியா? அந்த வேலையெல்லாம் இந்த சாரதா கிட்ட ஆகாது. அத்தை நான் உங்க சைடும் இல்ல அக்கா சைடும் இல்ல, பொதுவான ஆளு. உங்க மேல இருக்கிற பாசத்தினால கேக்குறேன். உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்க பாரம் குறையன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. இல்லாட்டி பரவாயில்ல விடுங்க. என்னத்த என்ன பிரச்சனை? என்னத்த சொல்றது? நான் வாழ்க்கப்பட்டதுதான் சரியில்லைன்னு பார்த்தேன். என் வயித்துல பிறந்ததும் அதே மாதிரி தானே இருக்கு. யாரத்த சொல்றீங்க? அத்தனையா? அவனை இல்ல, உன் அண்ணியத்தான் சொல்றேன். ஏன் அத்த அன்னைக்கு என்ன? அவ வாழ்க்கையில இப்பதான் ஏதோ கொஞ்சம் நல்லது நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யானை தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி அவளே போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறா. நான் என்னத்த சொல்றது? இந்த விஷயத்துல மத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அத நினைச்சு என் நெஞ்சே நின்னுடும் போல இருக்கு. ஒரு ஆம்பளை சீக்கிரம் செத்தான்னா தம் அடிச்சு தண்ணி அடிச்சு சாவுறான். ஒரு பொம்பளை சீக்கிரம் செத்தான்னா அவ கஷ்டத்தை எல்லாம் வெளியே சொல்லிக்க முடியாம உள்ளுக்குள்ளவே வச்சு புழுகி சாவறா. புரியுதத்த. இப்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிருக்கா. இது எங்க போய் எப்படி போய் முடியும்னு நினைச்சாலே படபடன்னு வருது. அத்த சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. அண்ணி பண்ணதுல பெருசா எனக்கு எதுவும் தப்பு தெரியல அத்த. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு சரின்னு கூட தோணுது. இன்னைக்கெல்லாம் குழந்தை வேணான்னு முடிவு பண்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். அது உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வேணும்னா பெரிய ஷாக்கா இருக்கலாம். ஆனா லைஃப்ல எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிற இந்த காலத்து ஆளுங்களுக்கு இது ஓகேன்னு தான் தோணும். என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? இல்லத்த அது வாய மூடு. நீ ஒரு ஆளுன்னு என் கஷ்டத்தை உன்கிட்ட சொன்ன பாரு. என்ன சொல்லணும்? வந்துட்டா பெருசா கிழவி மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு. கொண்டாடித அத்த அத்த அத்தானுக்கு அத்த பொத்தானுக்கு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நான் அப்புறமா கொண்டு வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வான
பேசாத. மாப்பிள்ளை இங்க இருக்கேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுல சௌந்தர்யா தனியா இருப்பா, அது இதுன்னு சொல்லி நீ அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணுமா இல்லையா? காஃபி சாப்பிடுறியானே? வேண்டாம்மா. சாப்பிட்டியானே? என்னன்னு அது கூட ஞாபகத்துல இல்லையான்னு? இல்லம்மா, சாப்பிடல. தோசை சாப்பிடுறியா? சுட்டு வச்சிருக்கியா இல்லை இனிமேல் சுடணுமா? அது என்ன 2 நிமிஷம். மீனாட்சி, வேண்டாம்மா. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைண்ணே. ஒரு ஐடியா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேம்மா. அண்ணே, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. சொல்லுப்பா. உன் வேலை விஷயம் என்னாச்சுன்னு? உண்மையே சொல்லணும்டா, நான் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலம்மா. இப்போ நான் அங்கே வேலை செய்யணுமாண்டே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்ற? இல்லைப்பா, 4 மாசமா 5 மாசமா ஒழுங்கா கேஸ் நடத்தி நம்ம நிலத்தையும் தோப்பெல்லாம் ஜெயிச்சுட்டு பேசாமல் திரும்ப ஊருக்கே போயிடலான்னு பார்க்குறேன். அண்ணி வரணுமே. வந்தா வரட்டும், இல்லாட்டி இங்கே இருந்து வேலையை செய்யட்டு. தனியாவா? அவங்க அம்மா வீடு இங்கே தானே இருக்கு, இங்கேயே இருக்கட்டும். என்னன்னு சொல்ற? ஆமாப்பா, சனி நேரம்டா நாங்கள் வந்து பார்த்துக்கிறேன். தீபாவளி போங்கண்டா அவ அங்கே வரட்டும். என்னன்னு இப்படி சொல்ற? இப்போ மட்டும் என்ன வாழுது? காலையில் 8 மணிக்கு போகிறா, நைட்டு 8 மணிக்கு தான் வர்றா, 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுறா. நான் மட்டும் ஒத்தையில் ஹாலில் உட்காந்துக்கிட்டு விடிய விடிய ஊரில் இருக்க அம்படி டிவியும் பார்த்துக்கிட்டு பகல் பூரா படு தூங்கிக்கிட்டு நான் வாழ்க்கை இது. அண்ணே, ரொம்ப தப்புண்ணே. இதுக்கு நீ வேற யார தப்பு சொல்லுவ? நீ தான் ஒரு வேலையை எடுத்துக்கணும். என்னென்ன யோசிக்கிற? நீ யோசிக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கல, அதுக்காக இப்படி வீட்லயே இருக்கிறது கஷ்டம் இல்லைண்ணே? ஆமாப்பா, எனக்கும் தெரியுது. இப்போ இருக்க மனநிலைக்கு 24 மணி நேரம் பண்ணுற மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு தான் தோணுது. நீ அண்ணி மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு நினைக்கிறேன். கோவமெல்லாம் சின்ன வார்த்தைம்மா, அதையும் தாண்டி இப்போ எங்கேயோ போயிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேம்மா, எனக்கு அவளை பார்த்தா கோவமெல்லாம் வர்றதில்ல. வெறுப்பா இருக்கா? வெறுப்பு கூட இல்லைம்மா. உனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க டேபிள் சேரு ஊஞ்செல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணும்? ஒன்றும் தோணாதுல்ல. எனக்கு அவளை பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுண்ணே, ரொம்ப தப்புண்ணே. எனக்கும் தெரியுதுமா, நானும் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவளை பார்த்த உடனே மறந்துடுறேன். எனக்கெல்லாம் அவளை பிடிக்கல வைக்கலன்னு சொல்கிறதுக்கான வயசெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டில் வேற சண்டை ஓடி கல்யாணம் பண்ணியிருக்கேன். யார்ட்டையும் போய் நிற்கவும் முடியாது. ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே யார்ட்டையாவது போய் தான் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு. எனக்கு தான் அவகிட்ட பிரச்சனை எதுவுமே இல்லையே. நான் அண்ணியை கூப்பிட்டு பேசுறேண்ணே. நான் தான் சொல்கிறேனேம்மா, பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனை? பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீ ரொம்ப குழப்பிக்காதம்மா. நினைச்சேன் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. உங்க வீட்டுக்கு போய் தேடிட்டு தான் வரேன். என்னங்க சௌந்தர்யா தான் 2 சுவிட்ச் மாத்தணும்னு சொன்னா, அதான் எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வந்தேன். வாங்க மாப்ள, போவோம். நான் வந்து என்னதான் செய்ய போறேன்? அட வாங்க மாப்ள. வரேம்மா. புரியல அத்தை. இப்ப டயம்ல டீடைலா வந்து திட்டேன். சரவணா, பிஸ்கட் பிராந்தி கேள்விப்பட்டிருக்க நீ? என்னப்பா ஏதோ பேசணும்னு வர சொன்னேன், சைலண்டாவே இருக்கிற. என்ன நடக்குது? ஆடு மாடு நாய். ரொம்ப பழைய ஜோக்கல்ல. இன்னொரு தடவை என்ன நடக்குதுன்னு கேளு, புதுசா ஏதாவது முயற்சி பண்றேன். என்ன மனசுக்குள்ள பெரிய வைகை புயல் நினைப்பா? ரொம்ப கேவலமான மூட்ல இருக்க மாதிரி தெரியுது. ஆபீஸ்ல சேர்ந்தாப்புல ஒரு 10 நிமிஷம் வேலை செய்ய முடியல. அம்மா நொய்யின்னு போனை போட்டு இம்சையை கூட்டுது. என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? புத்திசாலிக்கு 1-2 பிரச்சனை, புத்தி இல்லாதவனுக்கு 1000 பிரச்சனை. உன்னை நான் என்னன்னு எடுத்துக்கிறதுப்பா? நீயே கொஞ்சம் விவரமா சொல்லிட. நீ அடி வாங்க போற என்கிட்ட. சரவணா, உன் பாசம் ரொம்ப ஜாஸ்தியாவது எனக்கு புரியுது. இருந்தாலும் அப்பாவை அடிப்பேன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ப்பா. இங்க பாரு, உன் புள்ள ஒருத்தன் நான் நல்லா இருக்கிறேன். அப்படியா? சாரிப்பா, சாரி. சொல்லு. உன் பொண்ணு அந்த மாதிரி நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறியா நீ? ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறது மட்டும்தான்ப்பா நம்ம கையில இருக்குது.
அவன் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் அவன் கையில தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு பெத்த பொண்ணை கண்டுக்காம முட்டுறியா? சரவணா, தமிழ் வேணும்னு ஒத்த காலில் நின்னது அவதான். அப்புறம் அவன் வேணா பிரகாஷ் தான் வேணும்னு சொன்னதும் அவதான். திருப்பியும் தமிழ் வேணும்னு சொன்னதும் அவதான். அப்புறம் தமிழ் வேணான்னு அர்த்த ராத்திரில ஓடுனதும் அவதான். சாரி, தமிழ் வேணான்னு தமிழோடவே ஓடுனதும் அவதான். படிச்ச படிப்பெல்லாம் மண்ணுல கிடக்கட்டும், நான் போய் கல்லிடை குறிச்சியில சமைக்க போறேன்னு அங்கு போனதும் அவள் தான். இல்ல முடியாது, திரும்பவும் நான் வேலைக்கு போவேன்னு இங்க வந்ததும் அவதான். புள்ள வேணும்னு ஆசைப்பட்டதும் அவதான், வேணான்னு கலைச்சதும் அவதான். இதுல நான் என்ன பண்ணதுக்கு இருக்கு சொல்லு? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ இதுல நீ செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்ற? செய்யறதுக்கு ஒன்னே ஒண்ணு இருக்குப்பா. அட்வைஸ் பண்ணலாம், அத அவங்க கேட்க மாட்டாங்க. உனக்கு ஒண்ணு நான் பண்றேன். டீ குடிச்சிட்டல, கிளம்பு. என்னடா பாதி சீன்ல கைட்டி விடுற? மீதி சீனை மீனாட்சி வச்சு முடிச்சுக்கிறியா? என்ன மாமா? சரவணா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னாமா? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேனா? அப்ப பேச வேணாமா? பேசணும். பேசு. ரைட் ஆன். என்ன சரவணா? என்ன நொண்ட சரவணா? எப்ப பாரு உங்க அண்ணன் இங்கே இருக்கிறானா? யார் சொன்னது? இருக்கானா இல்லையா? அப்பப்போ வரும். அப்பப்பதான் அவன் வீட்டுக்கே போறானாமே. என்னடா பிரச்சனை உனக்கு? அவனுக்கும் சௌந்தர்யாக்கும் பெரிய பிரச்சனையா? ஓங்கி ஒரு அப்பா அப்பனா? என்னடி பின்ன என்னடா, 10 நாளைக்கு முன்னாடி நான் இந்த மேட்டரை பேச வந்தப்போ, இது அவங்களோட பர்சனல் மேட்டர், இதுல நம்ம தலையிடக்கூடாது அப்படி இப்படின்னு பேசினது யாரு? அது போன மாசம், இது இந்த மாசம். காமெடியா பேசாத, சீரியஸா பேசு. ஏதோ சின்ன பிரச்சனை, நாம தலையிட வேணாம், அதுவா சால்வ் ஆகும் நினைச்சேன். ஆனா அது சால்வ் ஆகிற மாதிரி தெரியலையே. நான் உங்க அண்ணன் ரொம்ப முறுகிக்கிறானா? மீனாட்சி, நல்ல உங்களுக்கு இந்த சரவண சைலண்ட், கெட்ட உங்களுக்கு இந்த சரவண வைலண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்க அண்ணன் ரொம்ப முறுகிக்கிறானா? மீனாட்சி, நல்ல உங்களுக்கு இந்த சரவண சைலண்ட், கெட்ட உங்களுக்கு இந்த சரவண வைலண்ட். ஏய், என்னடி எமோஷனா கோவமா பேசிட்டு இருக்கிற, சிரிக்கிற? உங்க ஊர்ல இப்படிதான் ரைமிங்கா காமெடி பண்ணுவாங்களா? உன் பஞ்ச் டயலாக்லாம் பேசுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? இப்ப என்னடி சொல்ல வர? இந்த பாரு சரவணா, அவங்களுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. பொறுமையா என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அதை விட்டுட்டு சைலண்ட் வயலண்ட்னு என்கிட்ட டயலாக் பேசிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? இங்க பார் மீனாட்சி, நான் உங்க அண்ணே மாதிரி பக்கம் பக்கமா டயலாக் பேசுறவன் கிடையாது. அதுக்காக எனக்கு சிஸ்டர் சென்டிமெண்ட் கிடையாதுன்னு நினைச்சினா யூ ஆர் மேக்கிங் a big mistake. புரியல? பெரிய தப்பு பண்ற. உங்க அண்ணன் மாதிரி நான் பொங்க மாட்டேன், அதுக்காக லைட்டா மங்கவும் மாட்டேன். என்னடா வேணும் உனக்கு? அடிப்ப மீனாட்சி, அடிப்ப. புரியல? உங்க அண்ணன் ரொம்ப சௌந்தர்யா வெறுப்பேத்துறான்னு கேள்விப்பட்டேன். ஜாக்கிரதை, சொல்லி வை அவன்கிட்ட. கோவம் வந்துச்சு, அடி பின்னிடுவான் அவனை. பின்னு? ஏய், என்ன முடியாது நினைச்சா? எப்பா, உன் ரவுடிசத்தெல்லாம் வெளியே வச்சுக்கப்பா. எதுக்கு என்கிட்ட சொல்லி பயம் காட்டுற? பயம் இருக்குதுல, அந்த பயம் இருக்குதுல. ஆமாண்டா, உனக்கு ஏதாவது ஆயிட போதோன்னு பயமா இருக்கு. சும்மா டயலாக் கிடைக்கிறத விட்டுட்டு உருப்படியா என்ன செய்யலான்னு யோசி. சொல்லி வை மீனாட்சி, எங்க அக்கா மேல ஒரு அடி விழுந்துச்சுன்னா அவன் தங்கச்சி மேல பல காயங்கள் ஏற்படும். என்னது? ஏய், என்ன சும்மா கன்ஃபியூஸ் பண்ணாதீ. எங்க அக்காவை அவன் டார்ச்சர் பண்ணானா அப்புறம் நான் அவனை சம்பேஸ்தானு. நம்ம நல்லா இருக்கணும்னா அவங்க நல்லா இருக்கணும். மனசுல ஆயோ?